வணக்க மகளை, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எதிர்க்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி எந்த ஒரு நியூஸும் இல்லாம அது ஒரு பாதையில போய்கிட்டே இருக்கு. ஏன் கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த கரூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. ஆஹ் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் அரசியல் பண்றது வெளியில தெரியுது. இந்த ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஐயா எடப்பாடி வந்து சுற்றுப்பயணத்துல தான் இருக்காரு. அவர் சுற்றுப்பயணத்துல போகும்போது பாத்தீங்களா அப்படின்னா, இன்னொரு கட்சியோட கொடியை காமிக்கிறாங்க. அதாவது விஜயோட கட்சி கொடிய நிறைய பேர் காட்டுறாங்க. என்ன நடக்குது அவங்க கூட்டணிக்குள்ள அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. இப்ப இந்த நடுநிலைவாதிகள், அதாவது டிவியில உட்காந்து பேசுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடிக்கும் விஜய்க்கும் உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. துணை முதல்வர் அவரு, 50 சீட் அவருக்கு கொடுத்துட்டு பிஜேபியை கழட்டி விட போறாப்புல எடப்பாடி அப்படின்னு பயங்கரமான ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, செல்லூர் ராஜ் வந்து சொந்த கட்சிக்காரனே கொடியை தூக்க மாட்டாங்க, அடுத்த கட்சியில இருக்க கொடியத்தை தூக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரே ஆதங்கப்பட்டுறாப்புல. அப்படின்னா எந்த வள்ளல்ல உங்க கட்சி இருக்கு அப்படின்றத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சொந்த கட்சிக்காரனே கொடியை தூக்க மாட்டேங்கிறான், இன்னொரு கட்சியில இருக்க கொடியை தூக்கி பிடிக்கிறான் அப்படின்னா உங்க கட்சி என்ன நிலைமையில இருக்கு நீங்க தான்ப்பா யோசிக்கணும். ஏடிஎம்கேவை நாசமா ஆக்கிட்டீங்க, இன்னும் திருப்பி போய் ஆதங்கப்பட்டு என்னத்துக்கு ஆக போகுது? இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. ஏடிஎம்கேவை இந்த பிரிச்சு எல்லாம் நாறு நாரா ஆக்குனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான். அந்த என்ன ஒரு ரீசன்னாலனா, இந்த 10 பேருமே ஏடிஎம்கேல ஒரு பதவியில இருக்காங்க. இந்த பிரிஞ்சு போன ஆளுகள்லாம் ஒண்ணு சேர்க்கணும்னு சேர்த்தாங்கன்னு வைங்களேன். இப்ப பிரிஞ்சு போன ஆளுங்க பூராமே பெரிய பெரிய ஆளுங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணும். கொடுக்க போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோ, நம்ம நாக்காளியா புடிங்கிருவாங்களோ அப்படின்ற ஒரு வேதனை, ஒரு பயம். இந்த பயத்தினாலதான் வந்து அவங்களை சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 10 பேர் பண்றதுதான். ஆனா கண்டிப்பா சொல்றேன், அடிமட்ட தொண்டன், ஏடிஎம்கேல இருக்க அடிமட்ட தொண்டன் கூட கண்டிப்பா ஒன்னும் சேரணும் தான் நினைப்பான். ஏன்னா எவனுக்கு அந்த ஒரு வன்மமும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல. அவனுக்கு வந்து கட்சி ஜெயிக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு டீ கடையில உட்காந்து பேசுறோம்னு வைங்களேன், ஒரு ஏடிஎம்கே கட்சிக்காரனோ ஒரு டிஎம்கே கட்சிக்காரனோ பேச போகும்போது அவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் என் கட்சி, என் தலைவன் இப்படி பண்ணிருக்காப்ல, இதை செஞ்சிருக்காப்ல, அதை கொடுத்துருக்காப்ல அப்படின்னு கொஞ்சம் பெருமையா பேசணும்ல. இப்ப அந்த டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு குரூப் பேசும், எங்க தலைவர் தான் கொடுக்குறாப்ல அப்படி இப்படின்னு. அதே மாதிரி இவங்களும் பேசுறதுக்கு வேணும்ல. சோ அதைத்தான் வந்து அடிமட்ட தொண்டன் விரும்புறான். அவன் நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு கட்சியோ பதவியோ அதெல்லாம் விரும்பல. சோ அதை வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். என்ன பண்றது, அந்த 10 பேர் பதவியை காப்பாற்றுறதுக்காண்டி 1.5 கோடி தொண்டர்கள்னு வாய்களையே சொல்றீங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த 1.5 கோடி தொண்டர்களோட மனநிலையை அப்படியே போட்டு உடைக்கிறீங்களே. இதுக்கப்புறமும் ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க இந்த நிலைமையில இருந்தா?